பைரவி சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவில் என்ன நடக்குது அப்படிங்கிற பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்கலைங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாருங்கள் ப்ளீஸ். எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சிந்து பைரவியில் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். சிந்து பைரவி சீரியலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்னேகாவுக்கு வழக்கு போயிட்டுருக்கு. இந்த வழக்கில் ஒரு 5 நிமிஷம் மாதிரி வழக்கை ஒத்து வச்சுட்டு திரும்பியும் வழக்கு ஒன்று கூடுது. இதுக்கு நடுவில் ஸ்னேகா உன்னை எங்கே கொண்டு வந்து இவ நிப்பாட்டியிருக்கா பாரு அப்படிங்கிற மாதிரி சிவாவோட அம்மா ஸ்னேகாவை ஏற்றி விட்டுட்ருக்காங்க. நீ வந்து கண்டிப்பாக அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சிவாவோட அம்மா சொல்லிட்டு வெளியில் போயிடுறாங்க. சிந்துவும் சிவாவும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த வழக்கில் என்ன நடக்க போதோ எனக்கு ஸ்னேகாவை நினச்சா ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சிந்து ரொம்பவே பயப்படுறாங்க. அதுக்கு சிவா சொல்கிறாரு, நீ பயப்படாத, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆறுதல் படுத்துகிறாரு. மறுபடியும் வழக்கு ஸ்டார்ட் ஆகுது. வழக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்னேகாவுக்கு எதிரான எல்லாமே நம்பிட்டாரு. அப்படின்றனால என்ன தீர்ப்பு கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால் 15 நாள் கடுங்காவல் தண்டனை கொடுக்கணும், அது இல்லாமல் விசாரணை பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு. அப்போ மறுபடியும் இந்த சீன் தொடரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இப்போ மற்றவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம பைரவி சஞ்சய்க்கு வந்து ரொம்பவே தேங்க் பண்ணுறாங்க. உன்னால தான் எல்லாம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி ஹேண்ட் ஷேக் பண்ணி தேங்க் பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த நம்ம ஆறுமுகம் எப்பயும் போல் பொறாமப்படுறாரு, சந்தேகப்படுறாரு. சஞ்சய் தப்பாக பழகுறான் அப்படின்றத சும்மா விளையாட்டுத்தனமாக சொல்லிட்டு போய்ட்றாரு. நம்ம பைரவிக்கு எதுவும் புரியலை. எப்பயும் போல் இன்றைக்கி சந்தோஷமான எபிசோடாக முடிஞ்சிருக்கு. தொடர்ந்து பார்க்கலாம். சிந்து பைரவி சீரியலில் சிந்து மாட்டுவாங்களா இல்லையான்னு தொடர்ந்து பார்க்கலாம்.